பிரைஸ் லார்ட். இந்த 13வது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்ப்பீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதில் போதிக்கப்படுகிற வெளிப்பாடுகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வியாதி குறித்த பயமும் பலவீனங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேள்விப்படுறோமோ, எதை உணர்றோமோ அதை தான் ரொம்ப நம்புவோம். இதை தாண்டிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க பழகணும். நம்முடைய மனம் புதிதாகணும். ஒவ்வொரு நாளும் தெய்வீக சுகத்தை பற்றியும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை பற்றியும், நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய இருதயத்தை பற்றியும் நம்ம அதிகமாக கேட்டு படித்து அதை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய மனநிலைகள் மாறுவதனாலே நம்முடைய சரீரங்களிலே மாற்றங்கள், நம்முடைய சூழலிலே மாற்றங்கள் நிச்சயம் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில் திரளான ஜனங்களை சுகமாக்கினார். பாருங்க, சுகமாக்கிட்டே இருக்கிறாரே ஒழிய யாருக்கும் அவர் வியாதியை கொடுக்கல. எந்த வியாதிக்கும் காரணத்தை சொல்லி நீ அப்படியே தொடர்ந்து வியாதியில இருன்னு சொல்லலை. அநேக வியாதியஸ்தர்களை, சகல வியாதியஸ்தர்களையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல வியாதிக்கு ஒரு காரணத்தை சொல்லி நம்ம அதை அப்படியே தொடர்ந்து வியாதியிலே இருக்கிறோம். இல்லை, நாம் சுகமாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி வித்தியாசமான வியாதியில் அகப்பட்டிருந்தவர்களை பல விதங்களில் இயேசு சுகமாக்கினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுல ஒரு பகுதியை இன்றைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், பெதஸ்தா என்கிற ஒரு குளம், அதுல மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்துல வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது அதுல யார் முதலாவது குதிக்கிறார்களோ அவர்கள் சுகமாகி விடுவார்கள் என்பதாக அந்த சரித்திரம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு இயேசு ஒரு நாள் போகிறார். பாருங்க, இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் சுயமா நினைச்சு விரும்பி ஒரு இடத்துக்கு போறதில்ல. பிதா என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ, எங்கெல்லாம் போக சொல்றாரோ அதையெல்லாம் தான் நான் செய்யறேன். அதை போல இந்த பெதஸ்தா மண்டபத்திற்கு இயேசு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அன்றைக்கு அவர் அங்கே போகிறார். அங்கே போகும்போது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார். அவன் 38 வருஷம் அவன் அங்கே படுத்த படுக்கையில் இருக்கிறான். பாருங்க, வியாதி என்பது ஒரு சிலருக்கு குறுகிய காலமா இருக்குது, ஒரு சிலருக்கு நெடுநாட்களாய் அந்த வியாதியில கஷ்டப்படுறாங்க. தேவன் வியாதியை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, நெடுநாட்களாய் இருக்கிற வியாதிகளை குணமாக்குகிறவர். இயேசுவின் நாமத்துல என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில நெடுநாட்களாய் நீங்கள் படுகிற கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. நீண்ட நாட்களா எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, வருஷ கணக்குல இருக்கிற பலவீனங்களை இயேசு சுகமாக்கட்டும். உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஒருவேளை சில வருஷங்கள் ஆனதுனால நீங்க அந்த வியாதியோடய வாழ பழகிருக்கலாம். இல்லை, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இல்லை, நெடுநாட்களாய் வருஷங்கள் 38 ஆண்டுகள் இருந்த பலவீனத்தை தேவனால் சுகமாக்க முடியுமானால் இன்றைக்கு உங்களுடைய வியாதியும் கர்த்தர் சுகமாக்குவார், உங்களுடைய பலவீனத்தையும் கர்த்தர் சுகமாக்குவார். அவர் நாள்பட்ட நோய்களை குணமாக்குகிறதில் சிறந்தவர். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களோட நான் பேசியிருந்தேன். நம்முடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் தான் நம்முடைய தகுதியா இருக்கிறது. 38 வருஷம் படுத்திருக்கிற ஒருவனை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா, சுகமாக விரும்புகிறாயா? இன்றைக்கும் உங்களுடைய மனதில் நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சுகமாகணும்னு விரும்புறேனா, நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறேனா, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புறேனா? உங்களுடைய விருப்பம், தேவன் உங்களை சுகமாக்குவதற்கு உங்கள் விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் டு யூ டிசையர்? நீங்கள் எதிர்பார்க்கிறது, உங்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். பாருங்க, இந்த 38 வருஷம் படுத்திருந்த மனுஷனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி இயேசு கேட்டோன்னா நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமா, சுகமாக விரும்புகிறேன், என்னை தயவுசெய்து சுகமாக்கிருங்க, இந்த இடத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போங்க, நான் என் குடும்பத்தோட இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 38 வருஷம் அங்கேயே படுத்திருந்த மனிதன் ஒரு காரியத்தை சொல்றான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்கிற சூழல் நம்முடைய மனநிலையை மட்டுப்படுத்தி விடுகிறது. சுகத்தை எதிர்பார்க்காமல் நான் இப்படி இருக்கிறதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லி வியாதிக்கு காரணத்தை சொல்லி கொண்டே இருக்கிறோம். இந்த வியாதியஸ்தன்
இயேசுவின் இடத்தில் காரணத்தை சொல்லுகிறார். நான் சுகமாக விரும்புகிறேன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஆனால் தண்ணீர் கலக்கப்படும் போது நான் குளத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருவன் போய் குதித்து விடுகிறான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இதுதான் என்னுடைய நிலைமை என்று சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, அந்த நாட்கள்ல பெரிதாய் பேசப்பட்டது எதுனா பெதஸ்தா மண்டபம், குளம், அந்த குளத்தை கலக்குகிற தேவதூதன், இதுதான் பெரியதாய் பேசப்பட்டது. இதற்காக அந்த இடத்துல இத்தனை வியாதியஸ்தர்கள் கூடி வராங்கன்னா அந்த குளம் ஒரு ஸ்பெஷல், அந்த மண்டபம் ஒரு ஸ்பெஷல். அந்த இடத்துல எனி டைம் ஒரு தூதன் வந்து தண்ணீரை கலக்குவான், அப்போ குதிச்சா ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி குலத்தையும் மண்டபத்தையும் அந்த தண்ணீரையும் தேவதூதனையும் பெரியதாய் பார்த்து கொண்டிருந்த அந்த உலகத்துல இது எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருப்பவர்களிலும் அவர் பெரியவர். இந்த 38 வருஷம் வியாதியாய் படுத்திருந்தவனுக்கு யாரே பக்கத்துல வந்து நிக்கிறார்னா, நீ சொல்றிய பெருசா பேசுறிய, இந்த மண்டபம், இந்த குளம், இந்த தேவதூதன், இது எல்லாவற்றை விட பெரியவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். See, this is the revelation. இன்றைக்கும் பல நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இப்படி போனா எனக்கு ஒரு சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவர்கள் நம்ம கனப்படுத்துறோம், சுகமளிக்கிற ஊழியத்தை செய்யற எல்லா தேவ மனிதர்களையும் நாம் கனப்படுத்துகிறோம். கர்த்தர் தேவ மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு சுகம் கொடுக்கிறார். சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்கள் நம்முடைய நாட்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் முழு மனதோட நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றோம், அவங்கள நம்ம ஹானர் பண்றோம், ரைட்? ஸோ பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஆயிருதுன்னா, மனிதர்கள் அல்லது ஒரு இடங்கள், ஒரு இடம், அந்த ஆலயத்துக்கு போனா, இவங்கள்ட்ட போனா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிலேயே ஒரு கட்டமைப்பை, ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு விசுவாசத்தை, ஒரு திட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க இயேசு அவனுக்கு என்ன செய்து காட்டுகிறார் என்றால், நீ நினைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்ல உனக்கு சுகம் கிடைக்கலாம். அங்க யாரும் சுகமே ஆகலைன்னு இயேசு சொல்ல, சுகம் ஆகுறாங்க தான், தேவதூதன் கலக்கிறான் தான், சுகமாகறாங்க. நீங்க அப்படியே பிலீவ் பண்ணி பேசி அதையே வழக்கமாக்கிட்டீங்க. ஆனா இங்க இயேசு அந்த சிஸ்டத்தை தாண்டி ஓவர்டேக் பண்ணி ஒரு அற்புதம் செய்யறாரு. தட் இஸ் நாட் த லிமிட். யூ நீட் நாட் வெயிட் ஃபார் an angel. ஒரு தூதன் வந்து கலக்குகிற வரை நீ காத்திருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை உன் லைஃப்ல இதுவரை பல முறை தூதர்களை நீ மிஸ் பண்ணியிருக்கலாம், பல முறை அற்புதத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் when you meet with Jesus, இயேசுவை நீ சந்திக்கும் போது உன்னுடைய அற்புதத்தை நீ மிஸ் பண்ண போவது கிடையாது. யூ ஹாவ் மெட் ஜீசஸ். நீ இயேசுவை சந்தித்திருக்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்றாரா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். பாருங்க, அதிகாரத்தோட இயேசு பேசின உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. உடனே இயேசு சொன்ன உடனே, பாருங்க, என்னால நகர்ந்து போக முடியலன்னு சொன்ன மனிதன் 38 வருஷம் ட்ரை பண்ணி கண்டிப்பா அவன் குளத்து பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். மற்றவங்களாம் பின்னாடி இருந்தா கூட 38 வருஷம் இருக்கவனுக்கு தெரியும், பக்கத்துல உட்காந்து குதிச்சிடலாம். அந்த பக்கத்துல உட்கார்ந்தவனுக்கு குளத்துல குதிக்க முடிகிற அளவுக்கு கூட அவனுக்கு பலன் இல்லை. நகர முடியாமல் இருந்தவன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் சுகமாகிறான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் அதே வல்லமையோடு தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் வருகிறது. உங்கள் வியாதிகள் சுகமடைவதாக, உங்கள் பலவீனங்கள் நீங்குவதாக, உங்கள் வலிகள் நீங்குவதாக, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்களாக. வேர்ட் ஹேஸ் பவர். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். ஏன் படுக்கை எடுத்துட்டு நடக்கணும்? உனக்கு இனி அந்த படுக்கை தேவைப்படாது, அதை தூக்கிட்டு நட. அதை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்க சொல்லணும், இவன் எதன் மேல் படுத்திருந்தாலும் இன்றைக்கு அதை தூக்கி கொண்டு இவனை நடக்கிற அளவுக்கு இவன் சுகமா இருக்கிறான். such a supernatural miracle. இன்றைக்கும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்ம ஒரு வேளை ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் என்ன சுகமாக்குவார், ஒரு இடத்துல கர்த்தர் என்ன சுகமாக்குவார், ஒரு மனிதர் மூலமா சுகமாக்குவார்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், மனிதர்களை பார்க்கலாம், இடத்தை பார்க்கலாம், தூதர்களை பார்க்கலாம், பெரியவர் உங்களோடு இல்லை, உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை பார்க்கலாம், உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த 38 வருஷம்
அதே இடத்துல இருந்து 38 வருஷம் வியாதிப்பட்டு சுகமடையாமல், இந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குது. என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் சுகமாகறாங்க, ஆனா எனக்கு சுகமாகலையேன்னு வேதனையோடு இருந்த மனுஷனுக்கு இயேசு ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார். தூதனை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பெதஸ்தா மண்டபத்தை பார்க்கிலும் பெரியவர் இருக்கிறார். குளத்தை பார்க்கிலும் பெரியவர் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்றைக்கு பிசிக்கலா இயேசு சரீர பிரகாரமாக அந்த மனிதனை சந்தித்து வார்த்தையை அனுப்பி அந்த மனுஷனை சுகமாக்கினார். இன்றைக்கு அதே இயேசு மிகப்பெரியவராய், சர்வ வல்லமை உள்ளவராய், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இதை விட உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஜீசஸ் இஸ் இனஃப் ஃபார் யுவர் ஹீலிங். உங்களுடைய அற்புதத்திற்கு, உங்களுடைய சுகத்திற்கு இயேசு போதும். அந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஸ்டார்ட் மெடிடேட்டிங். இதை தியானிக்க தொடங்குங்கள். உங்கள் கண்களை மூடி உங்க மன கண்களுக்குள்ள இந்த படத்தை கொண்டு வாங்க. ஒவ்வொரு முறை வியாதியஸ்தர்கள் சுகமாகிறத நீங்க படிக்கும் போதெல்லாம் அந்த சுகமாக்கின அதே இயேசு இப்பொழுது 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 எனக்குள்ளே அவர் இருக்கிறார். He is in me. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. அவர் என்னையும் சுகமாக்குவார். அவர் என்னையும் சுகமாக்குவார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனிதனை 38 ஆண்டு கால பலவீனத்திலிருந்து சுகமாக்கி உடனே அவனை எழுந்து நடக்க செய்யுமானால், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். அவர் மகா பெரியவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை குறைவற்றது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இயேசு சொன்னார், நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வெளிப்பாடுகளை சுகத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஏதோ ஒரு வெளிப்பாடா ஒரு 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 வசனமா மாத்திரம் கேட்காம உங்க அனுபவமா மாறட்டும், உங்க கற்பனையா மாறட்டும், உங்க தியானமாய் மாறட்டும். அவர்களுக்கெல்லாம் செய்த தேவன் இன்றைக்கு எனக்கும் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். என் நிலைமை மாறும். ஒருவேளை உங்க வியாதிக்கு 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், எத்தனை ஆண்டுகள் ஆயிருந்தாதான் என்ன, இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். The more you struggle, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு உங்கள் வியாதி தெரியும். நீங்கள் சுகமானா எத்தனை பேர் முன்னாடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய மனதில் வியாதியை பெருசாக பார்க்காதீங்க. வியாதியையோ மனிதரையோ இடத்தையோ பெருசாக பார்க்காம, இது எல்லாத்தையும் விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எஜமானர், சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். என்னோடு கூட சேர்ந்து இந்த அறிக்கையை நீங்கள் சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனிலும், உலகத்தில் இருக்கிற வியாதியிலும், பலவீனத்திலும், நோயிலும், இவைகளை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். இது அறிக்கை செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற வியாதியை பார்க்கலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்க்கலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை சுகமாக்குவார். அவர் என்னை குணமாக்குவார். நான் ஆரோக்கியமா இருப்பேன். நான் சுகமா இருப்பேன். நான் சுகமா இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். ஒருவேளை ஃபியூச்சருக்கு உங்களுடைய ஹீலிங்கை தள்ளி வச்சிருந்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. அதை பார்க்கலும் பெரியவர் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறார். 38 வருஷம் கடந்த வியாதியஸ்தன், அவனுக்கு தெரியல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு. நீ நம்புகிற குலத்தை பார்க்கலும், நீ நம்புகிற தேவ தூதனை பார்க்கலும், நீ நம்புகிற பெதஸ்தா மண்டபத்தை பார்க்கலும் பெரியவர் உன் அருகில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய வல்லமையை நம்பி அற்புதங்களை எதிர்பார்ப்போம். நம்முடைய சரீரத்திலும் சுகம் உடனே உண்டாகும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றேன். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புத அதிசயங்கள் அவளுடைய சரீரங்களில் நடக்கட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை நம்புவதை பார்க்கிறோம், கட்டிடங்களையும் இடத்தையும் நம்புவதை பார்க்கிறோம். உம்முடைய வல்லமையை நம்புறோம், உம்முடைய அன்பை நம்புறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய நெடுநாட்களாய் இருக்கிற வேதனைகள் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும், நீங்கி போகட்டும். பலவீனங்கள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். உம்முடைய பிள்ளைகள் சுகத்தோட, ஆரோக்கியத்தோட, பலத்தோட வாழ்ந்து சுகமா இருக்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உம்முடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள்
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அனுப்பி வைங்க. அவர்களும் கேட்கட்டும், அவர்களுக்குள்ளும் விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுடைய வேர்ட்ஸை நீங்க டைப் பண்ணி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இன்னொரு வெளிப்பாடோடு நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.